விஜயா வீட்டில் இருக்காங்க. அண்ணாமலை கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இன்னைக்கு மனோஜை பார்க்கறதுக்காக வராங்க, அதனால் நீங்கள் சீக்கிரமாக ரெடி ஆகி நில்லுங்க, டைம் ஆகுது, அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் மனோஜுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு அந்த பொண்ணு வீட்டில் சொல்லிவிடு, அதுதான் நல்லது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஏங்க நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போட்டோம், பிடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இவர் தான் என்னோடய வீட்டுக்காரு, என் பையனை பார்க்கணுமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு என் பையனை பார்த்துருங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. மாப்பிள்ளையை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வராரு. வந்து அப்படி பார்க்குறாரு. என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டு பெரிய கடை வச்சுருக்கேன், கடைக்கு கூட அவன் என் பேர் தான் விஜயான்னு வச்சுருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நல்ல லாபம் வருது, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா அப்பா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்ல வேலை செய்வார், இப்போ வீட்டில் தான் இருக்கார் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள் என்ன அப்படின்னு பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், மனோஜ் தான் என்னோடய பையன், இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லை கோர்ட்டில் டிவோர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படியே பார்க்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே பேசிக்கிறாங்க. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ தெரியல. அதுக்குள்ளே மனோஜை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரோ, ஐயோ அவங்க கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு விஜய் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசுகிறாங்க. பேசிட்டு இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் அப்படியே சந்தோஷப்படுறாங்க, பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என் பொண்ணுக்கு அந்த இது இருக்குது, ஜாதகத்தில் கொஞ்சம் தோஷம் இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி மாப்பிள்ளை ஓகே தான், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு இடத்துல எல்லாத்தையும் மறைச்சி கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு சந்தோஷம்தான், நீங்கள் வந்து பொண்ணை பாருங்கள், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு விஜய் அப்படியே சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டிலேருந்து போகிறாங்க. மனோஜ் சூப்பர்டா சூப்பர், நீ கொடுத்து வச்சவன்டா, பெரிய பணக்கார இடம்டா, ஒரு நல்ல வாழ்க்கை தான் கிடைக்க போகுது அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மீனா கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அடி பிரதட்சணை மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணிவிட்டு அப்படி சாமி கும்பிட்டே வராங்க. அங்கேருந்து அப்படியே சுருதி வராங்க. மீனா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் இல்லை, சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா மீனா, நானும் வந்தேன், இந்த பக்கமாக போனேன், சரி சாமி கும்பிட்டு போகலான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பிரதர்ஷனம் அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆமாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அது அடிப்பிரதர்ஷனம் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இந்த கோயிலில் எது பண்ணாலும் நம்ம நினச்ச விஷயம் நடக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. நான் வந்துட்டு சீக்கிரமாக வந்து அவர் வீட்டுக்கு போகணும், மாமா உயிருக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சுருதி ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. சரி நாமளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்காக சுருதி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, என்னோட ரவி கூட நான் சீக்கிரமாக சேரணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அடிப்பிரதர்ஷனம் அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே விஜயா வராங்க. என்ன அத்தை நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, சாமி கும்பிடலாம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாளைக்கு மனோஜை வந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க, அவனுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும், அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நீங்கள் டிவோர்ஸே ஆகலை, இதுக்குள்ளே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நல்லதா அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. சுருதி, கோயில் இது, நல்லதே பேசு சரியா, என் பையனுக்கு எல்லாத்தையும் நல்லா பணக்கார பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன், நல்லபடியாக அமைஞ்சதுன்னா அவனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிடணும், அதுக்கப்புறமா அந்த ரோகிணி வரவே கூடாது. சரி கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறீங்க, டிவோர்ஸ் ஆகணும்ல, அதெல்லாம் ஆகிடும், கண்டிப்பாக ஆகிடும். அந்த பொண்ணெல்லாம் பார்த்து வச்சுட்டேன், அதுவும் நல்லா பணக்கார பொண்ணு, நல்லா பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்களாம், காரு பணம் வீடு எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக இந்த வரனை எப்படியாவது மனோஜுக்கு முடிச்சு வச்சோன்னா அதுதான் எனக்கு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சில பேர் வீட்டுக்குள்ளே வந்தால் வீடே விளங்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆண்டி, கோயிலுக்கு வந்திருக்கீங்களே, நல்லதே பேசுங்க, சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா 2 பேருமே போகிறாங்க. அத்தை ஏன் தான் இப்படி இருக்காங்களே தெரியல, எப்போ பார்த்தாலும் தப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க, கோயிலுக்கு வந்தால் கூட தப்பாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க விடுங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே மீனா யோசிக்கிறாங்க.
என்ன இது சத்யா வந்து அந்த பொண்ண விரும்புறேன்னு சொல்லியிருக்கான். ஒண்ணுமே புரியல. இவரு வேற போய் லவ்வ சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது பண்ணிட போறான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே மாரி சத்யா போறாரு. ரெஸ்டாரண்ட் போறாரு. போனோனே அங்க ரேகா இருக்காங்க. "வா, வா சத்யா வா, உள்ள வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. "சத்யா, இன்னைக்கு முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, எல்லாமே நல்லதா தான் நடக்கும்" அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துப்பாரு. ஆனா, எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. எங்க அம்மாவோட குணம் அப்படிதான். எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க வீட்டு பக்கம் ஒத்துப்பாங்களா? அப்படின்னு ரேகா கேட்குறாங்க. எங்க வீட்டு பக்கம் பச்சை கொடி காமிச்சுட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சரின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவா? அப்படின்னு ரேகா கேட்குறாங்க. ஆமா ரேகா, நான் எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டேன். எங்க மாமா கிட்ட சொல்லிட்டேன். பரவால்ல, உனக்கு புடிச்ச பொண்ண நீ லவ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐ லவ் யூ ரேகா. நான் உன்ன லவ் பண்றேன். சரியா? வர பிரச்சனைய 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சத்யா சொல்றாரு. உண்மையாவா சத்யா சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேகா, சத்யா 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோனே, இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். எங்க அம்மாவே தேடினா கூட இப்படி ஒரு பையன் கிடைக்கவே மாட்டான். ரொம்ப ரொம்ப தங்கமானவன் நீ அப்படின்னு ரேகா சத்யா கிட்ட சொல்றாங்க. சத்யா உடனே, இங்க பாரு ரேகா, நீ மனசளவுல ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. மீனா எப்பவும் போல கடையில இருக்காங்க. அங்கருந்து வராரு. வந்துட்டு, "என்ன மீனா, சாப்பாடுலாம் ரெடியா?" அப்படின்னு கேட்குறாரு. "எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேங்க" அப்படின்னு சாப்பாடு குடுக்குறாங்க. குடுக்கும்போது மீனா சொல்றாங்க, "இங்க பாருங்க, மனோஜ் அவருக்கு வந்துட்டு வீட்ல வந்து பொண்ணு வீட்லேருந்து வந்து பார்த்தாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, நான் தான் உன்கிட்ட சொன்னனே. நான் கூட கார் ஷெட்ல இருக்கேன். எனக்கு என்ன வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க அம்மா. நான் உன்கிட்ட சொன்னனே" அப்படின்னு முத்து சொல்றாரு. "அப்படியாங்க? சரி. ஆனா இதெல்லாம் தப்பு தானே. என்னதான் இருந்தாலும் டிவோர்ஸ் கிடைச்சிட்ட உடனே தானே இதெல்லாம் பண்ணணும்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "விடு மீனா, அவங்கலாம் பட்டா தான் புத்தி வரும். அவங்ககிட்டலாம் பேசி எந்த யூஸுமே இல்ல. வேஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "சரி குடு, சாப்பாடுலாம் குடு" அப்படின்னு கேட்குறாரு. "இங்க பாரு மீனா, சீக்கிரமா நீ வீட்டுக்கு வந்துரு. சரியா? அதுதான் நல்லது மீனா. எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டுது" அப்படின்னு சொல்றாரு. "நான் மட்டும் என்ன நல்லாவா தூங்குறேன்?" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "அத்தை கோயிலுக்கு வந்திருந்தாங்க. நான் பார்த்தேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "அப்படியா? சரி, சரி. நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே முத்து போறாரு. மீனா யோசிக்கிறாங்க. பாவமா இருக்கு இவர பார்க்கவும். வந்து சாப்பாடு வாங்கிட்டு போறாரு. தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. கடவுளே, சீக்கிரமா நான் அந்த வீட்டுக்கு போகணும். எங்க மாமாக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவரு நல்லா இருக்கணும். நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாங்க. பார்வதி பயங்கரமா சந்தோஷத்தோட இருக்காங்க. அப்படியே அங்கேருந்து கதை சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ விஜயா வராங்க. "விஜயா வா, விஜயா வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் கதை சொல்லிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிவன் வந்து எல்லாமே அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே! என் மனசுல எவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இவ வேற இப்ப தான் வீடியோ போட்டுட்ருக்கா. ஏன்னா இவ இப்படி இருக்காளோ தெரியல அப்படின்னு விஜயா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. பார்வதி கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோனே கிட்ட வராங்க. "என்ன விஜயா, உன் மூஞ்சி அப்படியே பிரகாசமா இருக்கு. என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயமா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா பார்வதி, ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் தெரியுமா உனக்கு? இங்க பாரு, என்னோட பையன் மனோஜ் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தோம்ல, இங்க வந்து கூட பேசிட்டு போனாங்களே, அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க ஆ எல்லாருமே அப்படியே இருந்தாங்க. என் வீட்டுக்காரர் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நான் நெனச்சேன். ஆனா, அப்ப அப்படியே பட்டுன்னு சொல்லிட்டாரு. மனோஜுக்கு டிவோர்ஸ் ஆகப்போது, கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் என் வீட்டுக்காரர் புட்டு, புட்டு, புட்டு வச்சுட்டாரு தெரியுமா? அப்ப எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஐய்யயோ! அண்ணன் இதெல்லாம் சொல்லிட்டாரா? அவரு எப்பவுமே உண்மைய சொல்லிடுவாரு விஜயா" அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. "நீ வேற, அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஓகே தான், பரவாயில்ல. எங்க பொண்ணோட ஜாதகத்துல கொஞ்சம் வந்து தோஷம்லாம் இருக்கு. பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பப்பப்பா! பெரிய பணக்கார குடும்பம். நெறைய காசு வச்சிருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "விஜயா, நீ திருந்தவே மாட்டியா? பணத்த மட்டும் பார்க்குற. அந்த பொண்ணுக்கு தோஷம் இருக்குன்னு சொல்றாங்களா? அத பத்தி ஏதாவது யோசிக்கிறியா நீ?" அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. "அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏதாவது ஜோசியர்கிட்ட போயிட்டு இந்த பரிகாரம் ஏதாவது பண்ணா அதெல்லாம் சரியாயிடும். இருந்தாலும் பணக்கார வீட்டு சம்மதம் கிடைக்குமா என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயோ! விஜயா, நீ திருந்தவே மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. "இங்க பாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன தேவையில்லாத டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத" அப்படின்னு விஜயா பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "சரி இரு, நான் போய் காஃபி கொண்டு வரேன்." சிந்தாமணி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே விஜயா ஃபோன் பண்ணி சொல்றாங்க. மாப்பிள்ளை வந்து எல்லாரும் பார்த்தாங்க. பொண்ணு வீட்லேருந்து வந்தாங்க. எல்லாத்தையுமே சொல்றாங்க. கேட்டோனே சிந்தாமணி டென்ஷன் ஆகுறாங்க. "ஓ! இதெல்லாம் நடக்குதா? சரி, சரி. எல்லாமே நல்லபடியா நடக்கும் மாஸ்டர். நீங்க கவலையே படாதீங்க" அப்படின்னு ஃபோன கட் பண்றாங்க. உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்றாங்க. "சொல்லுங்க ஆன்ட்டி, என்ன?" அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் புருஷனுக்கு பொண்ணெல்லாம் பார்த்துட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிருக்காங்க.
உன் வீட்டுக்காருக்கு வந்து டிவோர்ஸ் ஆக போகிறது, கல்யாணம் ஆனது எல்லாமே உங்கள் மாமனார் சொல்லிட்டாரு. அவங்க எல்லாத்துக்குமே சம்மதம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குனாங்க. இப்போ என்ன பண்ண போற? அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. என்னது? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆக போதுன்னு தெரிஞ்சும் பொண்ணு குடுக்குறாங்களா? அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. ஆமா, ஆமா அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே ரோகிணிக்கு கோவமா வருது. எதுக்காக இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே! என் வாழ்க்கைய கெடுக்காம விடமாட்டாங்க போல அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. இங்க பாரு, மாஸ்டருக்கு சீக்கிரமா இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும் மனோஜுக்கு. அத தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ தான் உன்னால என்ன பண்ண முடியும்னு பாரு. நீ போய் இல்லன்னா மனோஜ் கிட்ட பேசி பாரு அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி. கண்டிப்பா அந்த கல்யாணத்த நடக்க விட மாட்டேன். ஏன்னா மனோஜ் என்னோட புருஷன். என் மனசு முழுக்க அவன் தான் இருக்கான். ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவன கல்யாணத்த நான் தடுத்து நிறுத்திருவேன். கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. சரி ரோகிணி, உன்னால முடியும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கோ. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. ரோகிணி கோவப்படுறாங்க. அந்த கடைய நான் தான் வச்சு குடுத்தேன். அந்த கடைய வச்சு இப்ப நீங்க கல்யாணம் பண்ண போறீங்களா? என்ன பண்ண போறேன்னு பாரு. கண்டிப்பா மனோஜ், நீ நெனச்ச எதுவுமே நடக்காது. உனக்கு ஏன் மனோஜ் இப்படி ஒரு மனசு இருக்கு? நீ என் கூட 2 வருஷம் வாழ்ந்திருக்க. அந்த பாசம் கொஞ்சம் கூடவா இருக்காது? இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா போய் உட்காந்துருக்க. மனோஜ், ஏற்கனவே நான் உன் மேல கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன். ஆனா நீ விடமாட்ட போல இருக்கே. என்ன அப்படியே கோவப்படுத்தி ரொம்ப ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்க மனோஜ். இது நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தானாவே பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வராங்க. ஏய் என்னடி ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, மனோஜுக்கு பொண்ணு பார்த்தாங்கல்ல. ஆமாம், அந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்த உடனே மனோஜ் கல்யாணம் ஆனது, டிவோர்ஸ் ஆனது எல்லாமே தெரிஞ்சு பொண்ணு கொடுக்குறாங்கம்மா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஐயோ, என்னடி இது இப்படிலாம் நடக்குது? ஏதோ ஒரு வகையில் உன் பிரச்சனை சரியாகும், நீ போய் உன் புருஷனோட வாழ்வேன்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அந்த கடவுளுக்கு மனசே இறங்கலை. முதல் வாழ்க்கையும் போச்சு, இப்படி 2வது வாழ்க்கையும் இப்படி பண்ணால் எப்படி? எதுக்காக இந்த கடவுள் இவ்வளோ சோதனையை கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரும்மா, கடவுள் சோதனையை கொடுக்கட்டும், ஆனால் அதை சரி பண்ணுறது தான் என்னோடய வேலை. கண்டிப்பாக அந்த மனோஜுக்கு நான் கல்யாணம் ஆக விடவே மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. சரிடி, நீ என்ன பண்ண போகிற? அதை தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களே, இனிமேல் என்னத்தை சொல்லி நீ தடுத்து நிறுத்த போகிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா, நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன். கண்டிப்பாக மனோஜ் கல்யாணம் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவளை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. நான் என் வயிற்றில் வந்து பிறந்ததுனால இவளுக்கு இவ்வளோ கஷ்டமா? கடவுளே, இவ்வளோ பாவம் இவ. விஜயா வீட்டில் இருக்காங்க. அண்ணாமலை கிட்ட போய் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி மனோஜை பார்க்குறதுக்காக வராங்க. அதனால் நீங்கள் சீக்கிரமாக ரெடியாகி நில்லுங்க. டைம் ஆகுது, அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ பண்ணுறதெல்லாம் சரிதான். ஆனால் மனோஜுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு அந்த பொண்ணு வீட்டில் சொல்லிவிடு, அதுதான் நல்லது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஏங்க நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போட்டோம், பிடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இவர் தான் என்னோடய வீட்டுக்காரு. என் பையனை பார்க்கணுமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு என் பையனை பார்த்துருங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. மாப்பிள்ளையை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வராரு. வந்து அப்படி பார்க்குறாரு. என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டு பெரிய கடை வச்சுருக்கேன். கடைக்கு கூட அவன் என் பேர் தான் விஜயான்னு வச்சுருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நல்ல லாபம் வருது, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா அப்பா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்ல வேலை செய்வார், இப்போ வீட்டில் தான் இருக்கார் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள், என்ன அப்படின்னு பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், மனோஜ் தான் என்னோடய பையன். இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் டிவோர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படியே பார்க்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே பேசிக்கிறாங்க. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ தெரியல. அதுக்குள்ளே மனோஜை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரோ? ஐயோ, அவங்க கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு விஜய் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசுகிறாங்க. பேசிட்டு இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் அப்படியே சந்தோஷப்படுறாங்க, பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என் பொண்ணுக்கு அந்த இது இருக்குது, ஜாதகத்தில் கொஞ்சம் தோஷம் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி மாப்பிள்ளை ஓகே தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு இடத்துல எல்லாத்தையும் மறைச்சி கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு சந்தோஷம்தான். நீங்கள் வந்து பொண்ணை பாருங்கள், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு விஜயா அப்படியே சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்லேருந்து போறாங்க. மனோஜ் சூப்பர்டா சூப்பர்! நீ குடுத்து வச்சவன்டா, பெரிய பணக்கார இடம்டா. ஒரு நல்ல வாழ்க்கை தான் கிடைக்க போகுது அப்படின்னு அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. மீனா கோயிலுக்கு போறாங்க. போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அடி பிரதட்சணை மாரி பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணிட்டு அப்படியே சாமி கும்பிட்டே வராங்க. அங்கருந்து அப்படியே சுருதி வராங்க. "மீனா என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் ஒண்ணும் இல்ல, சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா மீனா? நானும் வந்தேன். இந்த பக்கமா போனேன். சரி சாமி கும்பிட்டு போலான்னு நான் வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பிரதட்சணம் அப்படியே பண்ணிட்டே இருக்காங்க. "ஆமா, என்ன பண்றீங்க நீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அது அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கேன். நல்லது" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "இந்த கோயில்ல எது பண்ணாலும் நம்ம நெனச்ச விஷயம் நடக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் பண்றேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி. நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க?" அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. "நான் வந்துட்டு சீக்கிரமா வந்து அவர் வீட்டுக்கு போணும். மாமா உயிருக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நான் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சுருதி ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. சரி, நாமளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்றாங்க. "நீங்க எதுக்காக சுருதி இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதுவா? ஒண்ணும் இல்ல. என்னோட ரவி கூட நான் சீக்கிரமா சேரணும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அடிப்பிரதட்சணம் அழகா பண்ணிட்டுருக்காங்க. அப்ப அங்க விஜயா வராங்க. "என்ன அத்தை நீங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. "அதுவா? ஒண்ணும் இல்ல. சாமி கும்பிடலான்னு நான் வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி. சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, நாளைக்கு மனோஜ வந்து மாப்பிள பார்க்க வராங்க. அவனுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும். அதனால தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, சரி. நீங்க டிவோர்ஸே ஆகல. இதுக்குள்ள இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் நல்லதா?" அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. "ஏய் சுருதி, கோயில் இது. நல்லதே பேசு சரியா? என் பையனுக்கு எல்லாத்தையும் நல்லா பணக்கார பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நல்லபடியா அமைஞ்சதுன்னா, அவனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த ரோகிணி வரவே கூடாது. சரி, கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க. டிவோர்ஸ் ஆகணும்ல? அதெல்லாம் ஆயிடும். கண்டிப்பா ஆயிடும். அந்த பொண்ணெல்லாம் பார்த்து வச்சுட்டேன். அதுவும் நல்லா பணக்கார பொண்ணு. நல்லா பிசினஸ்லாம் பண்றாங்களாம். காரு, பணம், வீடு எல்லாமே குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த வரன எப்படியாவது மனோஜுக்கு முடிச்சு வச்சரணும். அதுதான் எனக்கு வேலை" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சில பேர் வீட்டுக்குள்ள வந்தா வீடே விளங்க மாட்டுது" அப்படின்னு சொல்றாங்க. மீனா அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே அமைதியா இருக்காங்க. "இங்க பாருங்க ஆன்ட்டி, கோயிலுக்கு வந்திருக்கீங்கல்ல, நல்லதே பேசுங்க. சரி நாங்க போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா 2 பேருமே போறாங்க. அத்தை ஏன் தான் இப்படி இருக்காங்களே தெரியல. எப்ப பார்த்தாலும் தப்பாவே பேசிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வந்தா கூட தப்பா தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க விடுங்க, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. போனோனே மீனா யோசிக்கிறாங்க. என்ன இது, சத்யா வந்து அந்த பொண்ண விரும்புறேன்னு சொல்லியிருக்கான். ஒண்ணுமே புரியல. இவரு வேற போய் லவ்வ சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது பண்ணிட போறான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே மாரி சத்யா போறாரு. ரெஸ்டாரண்ட் போறாரு. போனோனே அங்க ரேகா இருக்காங்க. "வா, வா சத்யா வா, உள்ள வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. "சத்யா, இன்னைக்கு முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, எல்லாமே நல்லதா தான் நடக்கும்" அப்படின்னு சொல்றாரு. "எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துப்பாரு. ஆனா எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. எங்க அம்மாவோட குணம் அப்படிதான். எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. "உங்க வீட்டு பக்கம் ஒத்துப்பாங்களா?" அப்படின்னு ரேகா கேட்குறாங்க. "எங்க வீட்டு பக்கம் பச்சை கொடி காமிச்சுட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சரின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. "உண்மையாவா?" அப்படின்னு ரேகா கேட்குறாங்க. "ஆமா ரேகா, நான் எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டேன். எங்க மாமா கிட்ட சொல்லிட்டேன். பரவால்ல, உனக்கு புடிச்ச பொண்ண நீ லவ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐ லவ் யூ ரேகா. நான் உன்ன லவ் பண்றேன். சரியா? வர பிரச்சனைய 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம்" அப்படின்னு சத்யா சொல்றாரு. "உண்மையாவா சத்யா சொல்ற? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரேகா, சத்யா 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோனே, "இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். எங்க அம்மாவே தேடினா கூட இப்படி ஒரு பையன் கிடைக்கவே மாட்டான். ரொம்ப ரொம்ப தங்கமானவன் நீ" அப்படின்னு ரேகா சத்யா கிட்ட சொல்றாங்க. சத்யா உடனே, "இங்க பாரு ரேகா, நீ மனசளவுல ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. மீனா எப்பவும் போல கடையில இருக்காங்க. அங்கருந்து வராரு. வந்துட்டு, "என்ன மீனா, சாப்பாடுலாம் ரெடியா?" அப்படின்னு கேட்குறாரு. "எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேங்க" அப்படின்னு சாப்பாடு குடுக்குறாங்க. குடுக்கும்போது மீனா சொல்றாங்க, "இங்க பாருங்க, மனோஜ் அவருக்கு வந்துட்டு வீட்ல வந்து பொண்ணு வீட்லேருந்து வந்து பார்த்தாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, நான் தான் உன்கிட்ட சொன்னனே. நான் கூட கார் ஷெட்ல இருக்கேன். எனக்கு என்ன வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க அம்மா. நான் உன்கிட்ட சொன்னனே" அப்படின்னு முத்து சொல்றாரு. "அப்படியாங்க? சரி. ஆனா இதெல்லாம் தப்பு தானே. என்னதான் இருந்தாலும் டிவோர்ஸ் கிடைச்சிட்ட உடனே தானே இதெல்லாம் பண்ணணும்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "விடு மீனா, அவங்கலாம் பட்டா தான் புத்தி வரும். அவங்ககிட்டலாம் பேசி எந்த யூஸுமே இல்ல. வேஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "சரி குடு, சாப்பாடுலாம் குடு" அப்படின்னு கேட்குறாரு. "இங்க பாரு மீனா, சீக்கிரமா நீ வீட்டுக்கு வந்துரு சரியா? அதுதான் நல்லது மீனா. எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டுது" அப்படின்னு சொல்றாரு. "நான் மட்டும் என்ன நல்லாவா தூங்குறேன்?
அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அத்தை கோயிலுக்கு வந்திருந்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே முத்து போகிறாரு. மீனா யோசிக்கிறாங்க. பாவமாக இருக்குது இவரை பார்க்கவும். வந்து சாப்பாடு வாங்கிட்டு போகிறாரு, தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. கடவுளே சீக்கிரமாக நான் அந்த வீட்டுக்கு போகணும், எங்கள் மாமாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாங்க. பார்வதி பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. அப்படியே அங்கேருந்து கதை சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போது விஜயா வராங்க. விஜயா வா, விஜயா வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் கதை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிவன் வந்து எல்லாமே அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஐயோ கடவுளே, என் மனசில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவள் வேறு இப்போ தான் வீடியோ போட்டுட்ருக்கா, ஏன்னா இவள் இப்படி இருக்காளோ தெரியல அப்படின்னு விஜயா அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. பார்வதி கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோன்னே கிட்ட வராங்க. என்ன விஜயா, உன் மூஞ்சி அப்படியே பிரகாசமாக இருக்குது, என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பார்வதி, ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் தெரியுமா உனக்கு. இங்கே பாரு, என்னோட பையன் மனோஜ் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தோம்ல, இங்கே வந்து கூட பேசிட்டு போனாங்களே, அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே அப்படியே இருந்தாங்க. என் வீட்டுக்காரர் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சேன், ஆனால் அப்போ அப்படியே பட்டுன்னு சொல்லிட்டாரு. மனோஜுக்கு டிவோர்ஸ் ஆக போது, கல்யாணம் ஆகிடுச்சி, எல்லாத்தையும் என் வீட்டுக்காரர் புட்டு 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 வச்சிட்டார் தெரியுமா. அப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா. ஐயோ அண்ணன் இதெல்லாம் சொல்லிட்டாரா, அவர் எப்போவுமே உண்மையை சொல்லிடுவார் விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. நீ வேற, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ஓகே தான், பரவாயில்ல, எங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் கொஞ்சம் வந்து தோஷம்லாம் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அப்பப்பப்பா, பெரிய பணக்கார குடும்பம், நிறைய காசு வச்சுருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. விஜயா, நீ திருந்தவே மாட்டியா, பணத்தை மட்டும் பார்க்குற, அந்த பொண்ணுக்கு தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி ஏதாவது யோசிக்கிறியா நீ அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஏதாவது ஜோசியர்கிட்ட போயிட்டு இந்த பரிகாரம் ஏதாவது பண்ணால் அதெல்லாம் சரியாயிடும், இருந்தாலும் பணக்கார வீட்டு சம்மதம் கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ விஜயா, நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னை தேவையில்லாத டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காது அப்படின்னு விஜயா பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி இரு, நான் போய் காஃபி கொண்டு வரேன். சிந்தாமணி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே விஜயா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரில் மாப்பிள்ளை வந்து எல்லாரும் பார்த்தாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து வந்தாங்க, எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கேட்டோடனே சிந்தாமணி டென்ஷன் ஆகுறாங்க. ஓ, இதெல்லாம் நடக்குதா, சரி சரி, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மாஸ்டர், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி, என்ன அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, உன் புருஷனுக்கு பொண்ணெல்லாம் பார்த்துட்டாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிருக்காங்க. உன் வீட்டுக்காருக்கு வந்து டிவோர்ஸ் ஆக போகிறது, கல்யாணம் ஆனது எல்லாமே உங்கள் மாமனார் சொல்லிட்டாரு, அவங்க எல்லாத்துக்குமே சம்மதம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கினாங்க. இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. என்னது, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, டிவோர்ஸ் ஆக போதுன்னு தெரிஞ்சும் பொண்ணு கொடுக்குறாங்களா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே ரோகிணிக்கு கோவமாக வருது. எதுக்காக இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே, என் வாழ்க்கையை கெடுக்காமல் விட மாட்டாங்க போல் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாரு, மாஸ்டருக்கு சீக்கிரமாக இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும் மனோஜுக்கு, அதை தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. நீ தான் உன்னால் என்ன பண்ண முடியும்னு பாரு, நீ போய் இல்லைன்னா மனோஜ்கிட்ட பேசிப்பார் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன், ஏன்னா மனோஜ் என்னோட புருஷன், என் மனசு முழுக்க அவன் தான் இருக்கான், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவனை கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்திடுவேன், கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி ரோகிணி, உன்னால் முடியும்னு நான் நினைக்கிறேன், பார்த்துக்கோ, ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ரோகிணி கோவப்படுறாங்க. அந்த கடையை நான் தான் வச்சு கொடுத்தேன், அந்த கடையை வச்சு இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்களா, என்ன பண்ண போகிறேன்னு பாரு, கண்டிப்பாக மனோஜ் நீ நினச்ச எதுவுமே நடக்காது. உனக்கு ஏன் மனோஜ் இப்படி ஒரு மனசு இருக்குது, நீ என் கூட 2 வருஷம் வாழ்ந்திருக்க, அந்த பாசம் கொஞ்சம் கூடவா இருக்காது, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக போய் உட்காந்துருக்க. மனோஜ், ஏற்கனவே நான் உன் மேலே கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன், ஆனால் நீ விடமாட்ட போல இருக்கே, என்னை அப்படியே கோவப்படுத்தி ரொம்ப ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்க மனோஜ், இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தானாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வராங்க. ஏய் என்னடி ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, உனக்கு ஒன்று தெரியுமா, மனோஜுக்கு பொண்ணு பார்த்தாங்கல்ல, ஆமாம், அந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்த உடனே மனோஜ் கல்யாணம் ஆனது, டிவோர்ஸ் ஆனது எல்லாமே தெரிஞ்சு பொண்ணு கொடுக்குறாங்கம்மா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஐயோ என்னடி இது இப்படிலாம் நடக்குது, ஏதோ ஒரு வகையில் உன் பிரச்சனை சரியாகும், நீ போய் உன் புருஷனோட வாழ்வேன்னு நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் அந்த கடவுளுக்கு மனசே இறங்கலை, முதல் வாழ்க்கையும் போச்சு, இப்படி 2வது வாழ்க்கையும் இப்படி பண்ணால் எப்படி, எதுக்காக இந்த கடவுள் இவ்வளோ சோதனையை கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, கடவுள் சோதனையை கொடுக்கட்டும், ஆனால் அது சரி பண்ணுறது தான் என்னோடய வேலை, கண்டிப்பாக அந்த மனோஜுக்கு நான் கல்யாணம் ஆக விடவே மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க.
சரிடி நீ என்ன பண்ண போற? அதை தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களே, இனிமேல் என்னத்த சொல்லி நீ தடுத்து நிறுத்த போற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா, நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன், கண்டிப்பாக மனோஜ் கல்யாணம் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவளை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. நான் என் வயிற்றில் வந்து பிறந்ததுனால இவளுக்கு இவ்வளோ கஷ்டமா கடவுளே, இவ்வளோ பாவம் இவ அப்படின்னு.